டு டாக்ஸிக் கெவின். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஒரு சமையல் வீடியோ, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ பண்ண போறோம். ஏன்னா ஒத்தையா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், யாரும் இல்லை. நம்மளை எப்படி அப்போ வீடியோ இருக்குன்னு கேட்குறீங்களா? புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம், ஒரு ஸ்டாண்டு மாதிரி, ஒரு வெளிச்சமுக்கு லைட்டு மேலே வச்சுருக்கோம். இதை நம்ம புதுசு, அதை நான் தனியாக காட்டுறேன் ஒரு வீடியோவில். ஜாம்பி வீடியோ எடுக்கும்போது அதை வீடியோவாக காட்டுறேன், அதில் எதில் வச்சு வீடியோ எடுக்கணும். இப்போ வாங்க என்ன சமைக்க போகிறேன்னு கேட்குறீங்களா? எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, கெஸ் பண்ணுங்கள். கடையில் போய் சாப்பிடுவோம், அதுவும் தள்ளு வண்டியில் இருக்கும் முக்கால்வாசி இடத்துல. ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா சிக்கன் இல்லை, சிக்கன் போட்டு பண்ணுறப்ப நமக்கு நேரமும் இல்லை, அதனால் முட்டை வாங்கியிருக்கோம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் பொடி வாங்கியிருக்கோம், ஆப்பிள்மா கிறிஸ்பி பொடி. அதுக்கப்புறம் வெட்டி கூட கொஞ்சம் கோஸு, கேப்சிகம் மட்டும் எங்கேயும் கிடைக்கல, அதனால் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் மசாலா வகைகள், கரம் மசாலா, வத்த பொடி, உப்பு. அப்புறம் வேறு என்ன பொடி போடுவாங்கன்னா சாஸ் இருக்குங்க, சாஸு. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்கெட் சாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன போடுவோம்? சரி வாங்க பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா கேஸை ஆன் பண்ணிக்கணும். ஸ்டைலெல்லாம் நம்ம ஆன் பண்ண முடியல, சும்மா ஆன் பண்ண ஸ்டைல் பண்ணுறன்ட்டு மொக்க தான் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க வச்சிடலாம், கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி முட்டையை உடச்சி கிண்டிடுவோம். அதுக்கப்புறம் அது இதாக வர வரைக்கும் நம்ம கோஸை வெட்டுவோம், கேரட்டை வெட்டுவோம். இங்கே பாருங்க, கேரட்டு வெட்டுறதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதில் காய்ஸ், பள்ளிச்செடி, மிளகா, கேப்சிகம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. ஒரு நேரத்துக்கு எதுக்குமே ஒரு டிஷ்ஷுக்கும் ஒன்றும் உருப்படியாகவும் பர்ஃபெக்டாக இருக்காது, அது தெரிஞ்ச விஷயம்தான். மற்ற வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே நிறைய வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு நல்லா கொடுத்துருந்தீங்க. ஷார்ட்ஸுக்கு ரொம்ப இது கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விளாகுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். 87 சப்ஸ்கிரைபர் இருக்கோம், கூடி சீக்கிரம் 100 அடித்தா கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் பிரியாணி வாங்கி கொடுப்போம், அது சத்தியம். அதுக்கப்புறம் இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் முக்கியமாக கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஆர் டிஸ்லைக்கு உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் இப்போ ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிறது இருக்குது. வாங்க போகலாம், சிலமாக இப்போ ஆரம்பிக்கலாம். சூடாயிட்டுன்னா எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும் கைஸ். தண்ணி எடுத்துகிட்டு தெளிச்சு பார்க்கணும், ஒரு சவுண்டு வரும், அப்போனா சூடாயிட்டு. ஆயில் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு, ஒரு பரட்டிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தூக்கிலாம் நம்மளுக்கு கிண்ட முடியாது. அடுத்து என்ன பண்ணோம்னா, முட்டை வாங்கியிருக்கோம், 2 முட்டை. ஏன்னா ஒத்த ஆள் இருக்கிறதுனால 2 முட்டை செஞ்சுருக்கேன். சோறை தான் அதிகமாக கொடுக்கும். பீஸா செய்யணும் நாங்கள் பார்ப்போம், ஆனால் பீஸா செய்ய முடிய மாட்டேங்குது. ஒரு நாள் கண்டிப்பாக செய்வோம். முட்டையை உடச்சி யாருக்கெல்லாம் முட்டை உடைக்கிறது பிடிக்கும், தப்பாக உடைச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு உடைக்கிறது பிடிக்கும், ஆனால் தப்பாக உடைக்கும். டக்கு டக்குன்னு கிண்டணும், அது வேகிடக்கூடாது. வேகுது. இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி முதல்ல வாங்க, இது வச்சு தான் கிட்ட போவோம். அதித்தே கடவுளே அதித்தே
பொடி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். என்ன இல்லைங்க, வாங்குறதுக்கும் காசு இல்லை. ஒரு பீஸ் கீழே வந்துட்டு சுடுது, அப்படியே எடுத்து ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு தூ விட்டுருங்க. இப்போ எல்லா மசாலையும் போட்டுட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வத்தப்பொடி போட்டாச்சு. கரம் மசாலா, போட்டாச்சு. அடுத்து என்னன்னா ஃப்ரைட் ரைஸ் பொடி போட்டுக்கோங்க. சரி, அடுத்து இப்போ நம்ம நல்லா கிண்டுவோம். இதுக்குள்ள முடியுங்க கிண்டல. எல்லார் வீட்லேயும் இது இருக்கும் நம்புகிறேன். நல்லா சீவும். இன்னைக்கு தான் கைஸ் நான் கோசையே சீவி இருக்கேன். என் வாழ்க்கையிலே தான் ஃபஸ்ட் டைம். நல்லா கிண்டு. சோறு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, சும்மா சோறு ரெடி பண்ணுற மாதிரி தான். அதனால வீட்டில் உள்ள சோறு இருக்கு, தூக்கி மேலே போட்டு கிண்டி ரெடி கொட்டிட்டு சோத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா போடணும். லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இன்னும் தப்பாக பண்ணிடுறாங்க. சோத்தை போட்டு மசாலா போடுங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பொடி வெளியெல்லாம் செஞ்சது. ஃப்ரைட் ரைஸ் கடையில் எப்படி கீழே செஞ்சுமோ அந்த மாதிரி செஞ்சது. இப்போதான் ஃப்ரைட் ரைஸ் கடைங்க அதோட வேதனை தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா ஜாஸ்தியும் போட்டுட்டோம். கிண்டிடலாமா? ஆரம்பிக்கலாமா? ஐயோ சிந்துது. இப்போதான் ரொம்ப கஷ்டம் சிந்துது. கைஸ், இந்த வீடியோவுக்கு நம்மளே ஒரு பேர் வைப்போம். இந்த வீடியோ பேர் என்னன்னா குக்கு வித் கோமாளி. குக்கு நான் தான், கோமாளியும் நான் தான். நான் தாண்டா குக்கு, நான் தாண்டா கோமாளி, நான் தாண்டா லியோ. அதான் கைஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. பார்த்தீங்களா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கா? ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தால் ஒரு ஆரஞ்சு கலர் சிம்பிள் போடுங்க. அப்படி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லை, வேறு தெரியுமா உங்களுக்கு பிடிச்ச கலர் போடுங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு என்ன கலர் ஆட் போடணும்னா ஒயிட் போட்டுருங்க. பிடிச்சிருந்தா ஒயிட் போடுங்க. இந்த கலர் அந்த கலர் இருக்குன்னா ஆரஞ்சு போடுங்க. அது இல்லை மோசமாக இருக்குன்னா கருப்பு கலரில் போடுங்க. சரி, ரெண்டத்துக்கும் நடுவில் மோசமாகவும் இருக்கா, நல்லா இதாக அப்படிற மாதிரி இருக்குன்னா ஒரு ப்ளூ கலர் ஆட்டை போட்டுருங்க. கொஞ்சிட்டா வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. காய்ஸ் நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டோம். இங்கே பாருங்க, மேலே ஆனியன் போயிருக்கும். இப்போ எடுத்து ஒரு கை வச்சிடலாம். பிரியாணி மாதிரி இருக்கு. சரி, இன்னொருத்தர் வந்திருக்காரு நம்ம வீடியோக்கு புதுசா. ஒருத்தர் தானே சொன்னேன், ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்காரு. இவர் சாப்பிட்டு பாரு. இவர் தான் நம்ம பலியாடு. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. பூனைக்கு இன்னும் பேர் வைக்கல, நீ பேர் வச்சு சொல்லுங்க. மசாலா கொஞ்சம் போட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஃபிளாஷ்பேக். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள். இதோட வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ நல்லா
இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பை பாய். நான் உங்கள் டாக்ஸிக் கெவின், இவர் உங்கள் ஸ்டாலோ. டாடா, see you. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆளு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க.